ஹாய் ஹலோ கேண்டீஸ் இதெல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேகேவோட வில்லேஜ் கேர்ள் சிட்டி பாய் சீசன் 4 பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ 5 பார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். தென் கொஞ்ச நாளாக நான் வீடியோஸ் போடல, இங்கே ஒர்க் ஆகிடுச்சு, வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெரிய வேலை அதை க்ளீன் பண்ணுறதுலாம். ஸோ ப்ராபப்ளி எல்லாராலையும் முடியல, கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அவங்களோட கமெண்ட் பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதனால தான் நான் வீடியோ போட முடியல. ஐ திங்க் இதுக்கப்புறம் ஓவரால் அப்கமிங்கில் வந்துடும். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தென் கடைசியாக அதில் விட்டுருப்பேன்னா, இங்கே வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஜேகே வந்து ஹி ரியலைஸ்டு தட் ஹீ டன் சம் மிஸ்டேக் விச் வாஸ் லைக் அது நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ரிக்ரெட்டிங் தட். ஸோ அந்த மாதிரி இருக்கவே அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோட் பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஸோ ஆஃப்டர் தட் இங்கே ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி கில்ட்டு, உங்களுக்கு ஃபேஸ் பார்க்க முடியல. நீங்கள் அப்படியே அவரை பிடிச்சிட்டு லைக் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கவே அந்த மனுஷன் உங்களை ஹக் பண்ணியிருந்திருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் அந்த மனுஷன் உங்கள்கிட்ட சாரி சொல்கிறாரு. சாரி, எனக்கு தெரியும், சாரி சொல்கிறது நம்ம தெரியாத தப்பு பண்ணியிருந்தோம்னா அதுக்கு சாரி சொல்லலாம். பட் நான் பண்ணது மன்னிக்கக்கூடாத ஒரு தப்பு தான். உனக்கு பெரிய மனசு இருந்தால் என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். நீங்கள் அப்படியே அவரை பார்த்துருந்துருப்பீங்க, விச் வாஸ் லைக் உன்னை மன்னிக்கலை அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நீங்கள் ஒரு கன்சர்னுக்காக வந்திருப்பீங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து உள்ளேயே விட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் ஒரு பாவம் பட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஓகேங்களா? இப்போது நீங்கள் உங்களுக்கு வந்து அவர் மேலே கோவமே இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நோ. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருப்பீங்க. அதனால் நீங்கள் அதுக்கு ஆங்கலை லைக் தட் அப்படியே நின்றுட்டு இருந்துச்ச. அந்த மனுஷன் எனக்கு புரியுது நீ நீ ஏன் இப்படி இருக்கேன்னு. ஓகே, டேக் யூர் ஓன் டைம். நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். நான் உள்ளே வந்தால் அம்மாவுக்கு அது பிடிக்காது. நீ போய் ரெஸ்ட் எடு. நான் இங்கே இருக்கேன். நீங்கள் அப்புறம் எழுந்திரிச்சு திருப்பியும் உள்ளே போயிட்டீங்க. அந்த மனுஷன் உங்களை ஐ கான்டாக்டில் தான் பண்ணிகிட்ருக்காரு. லைக் 2 பேருமே கண்ணை தான் பார்த்துட்ருக்கீங்க, வேறு எதுவும் கிடையாது. ஆஃப்டர் அ ஃபியூ ஹார்ஸ் லேட்டர் உங்கள் அத்தை வந்திருப்பாங்க வித் சம் ஃபுட் அந்த மாதிரி. ஸோ வந்ததுக்கப்புறம் சூப் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்துருப்பாங்க. டாக்டர்கிட்ட எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இன்றைக்கி பெட் ரெஸ்ட் எடுக்கணும், நாளைக்கு வேணால் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சூப்லாம் ஃபீட் பண்ணுறாங்க உங்கள் அத்தை. இல்லத்தை நான் பார்த்துக்கிறேன், பரவாயில்லம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படியே சொல்லுவாங்க. லைக் லிட்ரலி அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் ஸ்டாண்டர்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வரைச்சி அப்படியே நிற்க ஆரம்பிச்சிட்டாரு இங்கே ஜேகே. அப்படியே அமைதியாக கீழேயே பார்த்துட்டு வேறு எதுவும் பேசாமல் கொள்ளாமல் அப்படியே நின்றுட்டுருக்கார் ஜாடம் மாதிரி. அவங்க அம்மா போகிறாங்க, சூப் கொடுத்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் போல் உங்கள்கிட்ட ஸ்டே பண்ணிட்டு கொஞ்சம் பேசுகிறாங்க. நைட்டு இங்கே புரிஞ்சதில்ல டிரைவர்? நைட்டும் உன்னை இங்கே ஸ்டே பண்ண சொன்னேன், புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே ஆன்சர் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆஃப்டர் தட் சரி பார்த்துருமா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கிளம்பி போயிருப்பாங்க. இப்போது நீங்கள் கோவமாக இருக்குது, பாவமாகவும் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உள்ளே வாங்கலை அப்படிங்கிறீங்க. இதை பரவாயில்ல நான் இங்கே உட்காந்துக்கிறேன். இல்லை பரவாயில்ல நீங்கள் சும்மா உள்ளே வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஜேகே வந்திருப்பார். எங்கே மெய்டு இருக்குல்ல, அந்த பொண்ணு உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலே அந்த யுவா பிள்ளை. ஸோ
ஸோ அது என்ன பண்ணியிருந்திருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னதும் அதுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஸோ ஒர்க் பண்ண முடிச்சிட்டதுக்கப்புறம் ஓடி வந்துட்டு நைட்டு ஒரு 9:30 மணி இருக்கும். உங்கள பார்க்க வரதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்கும். அவள் வந்து சிசியும் அழைச்சிட்டு வந்திருப்பா. சிசி வந்துட்டு உங்கள காய்ச்சி பூச்சுன்னு கத்துது. அவனுக்கு அறிவே கிடையாது. ஏன்னா அந்த யுவா புள்ள சொல்லியிருக்கும், இந்த மாதிரி ஜங்குக் சார் வந்து திட்டிட்டதால தான் இங்கே வந்து இந்த மேம் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதும், அது கண்ணாமுன்னான்னு திட்டுது ஜங்குக்காவை பார்த்துட்டு. உனக்கு அறிவில்லையா? எப்படியா பண்ணுவ? உன்னால தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டா. ஏன் இப்படி இருக்க? உனக்கு பிடிக்கலன்னா நீ வேலைக்கு போக வேண்டியதானே? எதுக்கு இப்படி என் பையனை வந்து கஷ்டப்படுத்துற? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை ஆட்டி ஆட்டி கண்ணெல்லாம் சின்னதாக போய் அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கு. விட்டா கொத்திரும் போல் அந்த மாதிரி இருக்கு. இங்கே ஜங்குக்கா அது சொல்கிறது எல்லாத்தையுமே கண்ணை சிமிட்டிட்டு இப்படி 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 கேட்டுட்ருக்காரு. என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கேட்டுட்ருக்காரு. சுசி சுசி அப்படிங்கிறீங்க. நீ வாயை மூடு. நீ தான் பேச மாட்ட. ஏன் நீ பேச விட மாட்ட? நீ வாயை மூடு. நீ கொடுத்த இடம் தான் அவன் இந்த அளவு போட்டு உன்னை பண்ணியிருக்கான். அவனுக்கு எவ்வளோ தைரியம்? உன்னை இருடா அப்படின்னு சொல்லிட்டு அது வேணுங்கன்னே அவரோட ஃபேஸ் கிட்ட போயிட்டு படப்பட படப்பட படப்படன்னு ரெக்கையை வச்சு இப்படி விரிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ தட் அந்த அந்த படப்படன்னு அந்த சத்தம் கேட்கும்போது நம்மளுக்கு லைட்டாக கொஞ்சம் ஜர்க் ஆகல. ஏதாவது கடிச்சிருப்போம், ஏதாவது கொத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மனுஷன் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு அப்படியே ஃபேஸை வச்சு கவர் பண்ணுறாரு. அப்போ அந்த யுவா பிள்ளை சரி 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 கோவத்தை கண்ட்ரோல் பண்ண சிசி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அந்த பேரட் அப்படியே பிடிச்சிருப்பா. அப்படியே அதோட விங்ஸ்லாம் பதக்குன்னு ஒரு 4-5 இறகுகள் அப்படியே கொட்டி இருந்திருக்கும். எங்கள் ஜங்குக்காவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாட்டே திருப்பி வழக்கம் போல் தொங்க போட்டிருந்துருப்பாரு. சார் நான் வேணால் நைட்டு இங்கே இருந்துக்கிறேன் சார், நீங்கள் வேணால் போய் தூங்குங்க. இல்லை பரவாயில்ல, என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் தான் பார்த்துருந்துருக்கணும் இதுக்கு முன்னாடி. பட் ஹேப்பன்ட் இஸ் ஹேப்பன்ட். ஐ கான்ட் டூ எனிதிங். பட் இதுக்கப்புறமாவது ஐ ஷுட் டேக் கேர் ஆஃப் மை ஒய்ஃப். நீங்கள் அப்படியே ஒய்ஃப்னா பொண்டாட்டி தானே அப்படிங்கிறது அது கடைசியாக அந்த வேர்ட் மட்டும் புரிஞ்சுது. என்ன தான் ஏதோ பற்றி சொல்லியிருக்காரு போலேயே, என்னவா இருக்கும் சட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவர் வந்து உன்னை பார்த்துக்கிறது அவரோட கடமைன்னு சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யுவா பிள்ளை சொல்லுது. ஆமாம் ஆமாம் கடமை தான், நீ கிளம்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சேகை பண்ணியிருப்பீங்க. ஸோ யுவா பிள்ளையும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ நான் கிளம்புறேன் சார். சிசி வா போகலாம். நான் போக மாட்டேன், நான் ஒயனை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இவன் ஏதாவது திருப்பி என் ஒயனை பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வா வா வான்னு கத்திட்டுருக்கு. அது மட்டும் இல்லை சிசி வா போகலாம் அப்படிங்கிறா. நோ அப்படின்னு சொல்லிட்டு அது கத்திட்டே கிடக்கு. சரி சரி அதை அது இங்கே இருக்கட்டும், நீ போயுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே அந்த சிசி வந்து உங்கள் பக்கத்துலேயே கிடக்கும். லைக் லிட்ரலி அப்படியே பார்க்கணுமே, அது உங்கள் மேலே ரொம்ப அளவில்லாத ஒரு பாசம் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. ஜங்குக் கூட யோசிக்கிறாரு, அந்த பேரட்டுக்கு இருக்கிற பாசம் கூட எனக்கு இல்லாமல் போயிடுச்சு என் ஒய்ஃப் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன், கில்ட், எவ்ரிதிங் எது வேணாலும் அவருக்கு சொல்லிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. நைட் ஃபுல்லாக ரொம்ப யோசிச்சுருந்துருப்பார். நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், அவள் என்னென்னலாம் பண்ணியிருக்கா, என்னென்னலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரிதிங் இப்போ தான் ஒரு சூடு கொடுத்த மாதிரி ஹி கேன் ஃபீல் தோ. அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அதே யோசிச்சுட்டே இதுக்கு மேலேயாவது நம்ம ஒய்ஃபை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கார். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. அவங்க அத்தை வந்து ஒரு மார்னிங் ஒரு 8 o'clock போலேயே வந்திருப்பாங்க. வித் பிரேக்ஃபாஸ்ட்டோட வந்திருப்பாங்க. யுவாவும் அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. யுவா உங்களுக்கு சாப்பாடு போட்டிருப்பா. அவங்க அம்மா வந்து டக்குன்னு வெளியில் போயிருப்பார். யுவா சொல்கிறா, சார் நீங்கள் கிளம்பிட்டு வாங்க சார், நேற்றுலேருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகாமே இருக்கீங்க. இல்லை நான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அழைச்சிட்டு போய்ட்றேன். பார்க்கவே ரொம்ப சோர்ந்து இருக்கார். ஏன்னா நைட் ஃபுல்லாக தூங்கலை அப்படிங்கிறதால புள்ள கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இல்லை சார் பார்க்க கொஞ்சம் டயர்டாக இருக்கீங்க, நீங்கள் போய் தூங்குங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம். நிஜமாக தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குகா இப்போ தான் போகிறாரு. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப மயக்கமாக அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. அவரோட ரூமுக்கு போகிறாரு, தூங்குறாரு. கொஞ்சம் ஒரு 1/2 an hour சம்திங் போல் தூங்கி இருந்திருப்பார்.
அதுக்கப்புறம் அத்தை வந்து டிஸ்சார்ஜ் அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே உங்களை கையோடையே அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறீங்க. யுவா பிள்ளை உங்களுக்கு ஆரத்தி எடுக்குது. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. கண்ணு தான் பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்து ஃபைனலி உங்களை உள்ளக்கு வரவேற்பாங்க. அத்தை வந்து சொல்லுவாங்க, இதுக்கு மேலே நீ அவன் ரூமில் இருக்க வேண்டாம்மா. நீ வந்து இதுக்கு மேலே கெஸ்ட் ரூமில் இரு, சரியா? இதுக்கு மேலே நீ அவன் ரூமில் இருக்க வேண்டாம். நீயும் அவனும் சந்தோஷமாக வாழ்கிறீங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் எப்போ அவன் உன்னை இந்த அளவு மனசை கஷ்டப்பட வச்சு உன்னை இந்த அளவுக்கு தள்ளிட்டானோ, இதுக்கு மேலே நான் எதுவும் பெருசாக முடிவெடுக்கிறது இல்லைம்மா. நீ கெஸ்ட் ரூமில் இரு. இல்லை, கெஸ்ட் ரூம் கிடையாது, அது இனிமேல் ஓ ரூம். எப்படி என் ரூமுக்கு வந்து அவளை விட்றீங்க, எனக்கு ப்ரைவசி இல்லைன்னு சொன்னானோ, அதே மாதிரி உனக்கும் ஒரு தனி ரூம் தரேன். அந்த ரூமில் உனக்கு பிடிச்சது சிசியும் நீயும் தனியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு மேலே சிசி உன் கூடயே இருக்கட்டும். அந்த கிளிக்கு இருக்கிற பாசம் கூட என் பிள்ளைக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. சரி, பழசு நினச்சி பேசி ஒன்றும் இல்லை. யுவா, சொல்லுங்கள் ஆண்டி. அவளுக்கு ரூம் செட் பண்ணி கொடுக்குறது உன் வேலை. என்ன பண்ணவே தெரியாது. இன்றைக்கி ஈவினிங் அவளுக்கு அந்த ரூம் ரெடியாக இருக்கணும். புரிஞ்சதில்ல? அதாவது அவளோட திங்ஸ் எவ்ரிதிங் எல்லாத்தையும் எடுத்து அவளோட ரூமில் வச்சுருங்க. யாருக்கும் நம்ம தொந்தரவாக இருக்க தேவையில்ல இனிமேல். சரிம்மா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இப்போது நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கீங்க. நீங்கள் வாங்க, நீங்கள் அந்த ரூமில் இருங்க. உங்களோட திங்ஸை நான் சாரோட ரூமில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேம்மா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த ரூமில் இருக்கீங்க. அதாவது சிசிக்குன்னு ஒரு ரூம் கொடுத்து வந்திருப்பாங்களே, அந்த ரூம் தான். ஸோ அந்த ரூமில் நல்லா இருக்குது, லக்ஸுரியஸ், நல்ல பெரிய ரூம் தான். அந்த ரூமில் தான் எல்லாமே A to Z அந்த ரூமில் இருக்குது. நீங்கள் அப்படியே ஜஸ்ட் வெயிட் பண்ணிருக்கீங்க. அப்போது அந்த யுவா பிள்ளை வந்துட்டு சங்கு கூட ரூம்குள்ளே போகுது. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னதும் டக்குன்னு ஜங்குவா என்ன நினச்சிட்டாருன்னா, நீங்கள் நினச்சிட்டு தூங்கிட்டு இருந்திருப்பார். டக்குன்னு வா வயன் அப்படிங்கிறாரு. அப்படியே அந்த பிள்ளை உள்ளே வந்துட்டு, வயன் இல்லை நான் தான் அப்படிங்கிறா. ஓ, வயன் இன்னும் வரல, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காளா? நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுறேன். இல்லை சார், நாங்கள் ஆல்ரெடி பண்ணியாச்சு. வயன் மேம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துடுறாளா? எங்கே ஹாலில் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்ஸ்லாம் இருக்குல்ல கால் கிட்ட காத்த டக்குன்னு எடுத்துகிட்டு அப்படியே நடக்கிறதுக்காக ரெடி ஆகுறாரு. அது வந்துட்டாங்க. சரி, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கொஞ்சம் தள்ளு அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு லைட்டாக நகர்ந்துருக்கும். ஹாலில் போய் பார்க்குறாரு. வயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு. நீங்கள் ஆனால் இல்லை, கெஸ்ட் ரூம் ஆக்சுவலாக சாத்தியிருக்கிறதால அவர் சொல்கிறது உங்களுக்கு கேட்கல. திருப்பி மேலே ஏறி வந்துட்டு அவரோட ரூமில் வந்துட்டு யுவா கிட்ட கேட்குறாரு, எங்கே வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்ச கொஷினபிளாக வச்சுட்டு எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸில் கேட்குறாரு. அது அது வந்து என்னாச்சு மேடம் வந்துட்டு இதுக்கு மேலே வயன் மேம் இந்த ரூமில் இருக்க வேண்டாம், தனியாக செப்ரேட்டாக அவங்களுக்குன்னு ரூம் கொடுக்க சொல்லிட்டாங்க. வெயிட், என்ன புரியல? அதாவது இதுக்கு மேலே யாரையும் தொல்லை பண்ண வேணாம், யாருக்கும் வயன் மேம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்க வேணான்னு மேடம் ஃபீல் பண்ணதால் இப்போது ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ரூமில் தான் இதுக்கு மேலே மேடம் இருக்க போகிறாங்க சார். வாட் யூ மீன்? ஷீ இஸ் மை ஒய்ஃப். அவள் எதுக்கு கெஸ்ட் ரூமில் இருக்கணும்? இல்லை, அது இனிமேல் வயன் மேமோட ரூமா, கெஸ்ட் ரூம் இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க. எப்படி உங்களுக்குன்னு தனியாக ரூம் இருக்கோ அந்த மாதிரி அவங்களுக்குன்னு தனியாக ரூம் கொடுக்க சொல்லிட்டாங்க மேடம். நான் வந்தது கூட அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கத்தான் சார். இதுக்கு வயன் எதுவும் சொல்லலையா? இப்போ எங்கே இருக்கா? கொஞ்சம் கோவத்தில் இருக்காரு. அந்த ரூமில் தான் சார் இருக்காங்க. அதாவது சிசி இருக்கே அந்த ரூம். சரி, நீ எடுத்துலாம் ஒன்றும் வைக்க வேண்டாம், நான் போய் பேசிட்டு வரேன். ஓகே சார்.
அந்த பொண்ணு கொஞ்சம் வெளியில் நிற்கும். இவரை டக்குன்னு உள்ளே போயிட்டு கதவை நாக் எதுவும் பண்ணலை. அப்படியே உள்ளே போயிட்டு, நீ சொல்ல வேண்டியதானே, நான் அவரோட ரூம்லேயே இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே நீ எதுக்கு வாய மட்டும் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்க? அவங்க சொல்கிறது தான் எனக்கும் சரின்னு பட்டுச்சு. நீங்கள் எப்போ பார்த்தாலும் அது ஏறும்னு சொன்னதுலேருந்து எனக்கு என்றைக்குமே அது ஏறும்னு ஃபீல் ஆனதே இல்லைங்க. அத்தை சொல்கிற மாதிரி அது உங்கள் ரூமாகவே இருந்துட்டு போட்டோம். நான் தான் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் இந்த ரூமில் இருந்துக்கிறேன். அதுதான் உங்களுக்கும் சரியாக இருக்கும். புடலங்க பார், என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது. நீ அந்த ரூமில் தான் தங்குற. இல்லைங்க, மன்னிச்சிருங்க. எனக்குல அந்த அளவு ஆசை இல்லை. நான் இங்கேயே தங்கிக்கிறேன். எனக்கு இந்த ரூம் நல்லா தான் இருக்குது. நான் சிசியோடையும் இருந்த மாதிரியும் இருக்கும். சரி, நான் அந்த பேரட்டை என் ரூமில் அலோவ் பண்ணுறேன். இப்போ கூட உங்கள் ரூமுன்னு தான் உங்களுக்கு சொல்ல தோணுதில்ல. நம்ம ரூமுன்னு உங்கள் வாயிலேருந்து வரலையே. பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் இந்த ரூமில் நான் அந்த மாதிரி நான் மீன் பண்ணலை. இத்தனை வருஷமாக அது ஏறும்னு சொல்லி பழகிட்டதால டக்குன்னு எனக்கு வருத்தம் வரல. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? நீ அங்கேயே வந்து தூங்குவா, வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. எனக்கு இதை தள்ளி விடக்கூட எனக்கு ஜீவன் இல்லை. ப்ளீஸ், நான் இதே ரூமில் இருந்துக்கிறேன். என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அந்த மனுஷன் ஒரு மாதிரி பாவமா ஏக்கமா அப்படி உங்களை பார்க்குறாரு. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அப்படியே டக்குன்னு திரும்பிட்டு ஜன்னல் சைடில் திரும்பிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. சிசி இவ்வளோ நேரமும் உங்கள் ஷோல்டரில் தான் இருந்திருக்கும். நாட் ஈவன் சிங்கிள் வேர்டு அதை பேசியிருக்காது. ஸோ இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி நீங்கள் திரும்பிட்டதால ஜங்கோகாவுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. யூ ஹாவ் டு கோ பேக். அப்படியே கதவை சாத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டார். யுவாப்பில் அப்படியே, என்ன சார் ஏதாவது சொன்னாங்களா? என்ன வேலைக்கு வந்தியோ அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டே, அதாவது அந்த வீட்டை விட்டே அவர் கிளம்பிட்டார். ஆஃபர்ஸ் அந்த மாதிரி சம்திங். ஒரு மாதிரி காரில் வந்துட்டுருக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் ரெஃப்யூஸ்ட் ஆகுறது எவ்வளோ ஹர்ட் ஆகும் அப்படிங்கிற ஃபீல் அவருக்கு தெரியுது. விச் வாஸ் லைக், இத்தனை நாள் நீங்கள் வந்து லைக் கிராங்கியாக ரொம்ப அவர்கிட்ட தொணன்னு அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ நீங்கள் சைலண்ட்டாகி ஒரு மாதிரி அந்த மனுஷனுக்கு இப்போ தான் அந்த மனுஷனுக்கு அது வந்து டிஸ்டர்பன்ஸ் அந்தளவு தெரியல. பட் இப்போ இருக்கிற அந்த சைலன்ஸ் அவருக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ரெஃப்யூஸ் பண்ணது ஒரு மாதிரி மனசே ஏதோ உருக்குது. அந்த மனுஷன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டு இருந்துகிட்ருக்காரு. டிரைவர் கேட்குறாரு, சார் ஆஃபீஸ் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கிறச்ச, ஆமாம் அப்படிங்கிறாரு. ஆஃபீஸ்க்கு போயாச்சு. அங்கே உள்ளவங்க எல்லாருமே சார் குட் மார்னிங்னா இதுக்கு எல்லாருக்குமே மண்டே ஆட்டுவார். பட் கான்ஷியஸ்லேயே இல்லை. அப்படியே போயிட்டார். அவரோட ரூமுக்கு போயிட்டு லேப்டாப்ஸ் அப்படியே வந்ததும் ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருப்பார். டக்குன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணுவார், ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுவார். தென் ஆஃப்டர் தட் மீட்டிங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அரேஞ்ச் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் என்கேஜிங்காக இருப்பார். வந்தது கூட தெரியாத அளவுக்கு எல்லாருமே இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபைனலி இப்போது சார் வந்தார், ஏன் இன்னும் கூப்பிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த செக்ரட்டரி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போகிறா. நாக் பண்ணிட்டு தான் போயிருப்பா. அந்த நாக்கிங் கூட தெரியாமல் அந்த மனுஷன் லிட்டரலி எதையோ நினச்சி திங்க் பண்ணிட்டு இருந்துட்டுருக்காரு. சார் அப்படின்னு சொல்லிட்டு அது புள்ள உள்ளே வருது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஸோ அந்த பொண்ணு தான். சார் ஓகே, ஆர் யூ ஓகே? என்னது அப்படிங்கிறார். சார் இந்த மீட்டிங்ஸ்லாம் இப்போ வருது, அப்கமிங்கில் இந்த மீட்டிங்லாம் இருக்குது. தென் அப்புறம் இப்போது இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்
just do one more thing. டுடே எல்லாத்தையும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிடு. கேன்சல் எவ்ரி திங். பட் இது இம்பார்ட்டண்டான மீட்டிங்ஸா? இதை அட்டன் பண்ணுற அளவுக்கு மைண்ட் செட்டில் இல்லை. ஸோ கேன்சல் எவ்ரி திங். இதுக்கு மேலே என்ன வந்தாலும் நான் அதை பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன் மோர் திங். சொல்லுங்கள் சார். டோன்ட் டிஸ்டர்ப் மீ அகெயின். ஓகே? ஓ ஓகே ஷூர். அந்த பொண்ணு அந்த இடத்துல விட்டு போயிடுச்சு. என்னவா இருக்கும்? ஓ ஒய்ஃப் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு ஃபீலிங்கும் இது ஒரு 2 நாள் தான். அதுக்கப்புறம் பழைய சார் வந்துடுவார். ஓகே ஃபைனு, ஓகே இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணிட்டு அந்த பொண்ணு எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் லைக் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி அதே சீட்டில் எதுவுமே பண்ணாமல் எதையோ திங்க் பண்ணிவிட்டு லைக் லிட்ரலி 4 to 5 hours அப்படியே இருந்திருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் கெட்டிங் அ கால், அதுக்கப்புறம் தான் அந்த மனுஷனை கேம் டு நோ லைக் ஐயோ நம்ம இவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த டைம் ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாரு. ஸோ பேசினதுக்கப்புறம் தான் ஓகே சரி வி கேன் கோ பேக் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சரக்கடிக்கணும்னு தோணுது. ஏன்னா மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாரு. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் சரக்கடிக்கிறதுக்காக போயிட்டாரு. தென் போதையிலே அந்த மனுஷன் வேறு நீங்கள் அப்போ வந்து ஹாலில் உட்காந்துட்டு சம்திங் ஏதோ டிவியோ ஏதோ புக்கு படிச்சுட்டு இருந்திருக்கீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கதை புக்கெல்லாம் படிக்கிறதுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. பார்த்தா அப்போ தான் அப்படியே கஷ்டப்பட்டு டிரைவர் வந்து கையை அப்படியே போட்டுட்டு வராரு. நீங்கள் அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜங்குக்கு ஹே வாயன் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு உங்களோட ஷோல்டரை பிடிச்சிட்டு அப்படியே நிற்க வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஃபைனலி ஒன்று பார்த்துட்டேன் அப்புறம் அப்படி சொல்லிட்டு டப்புக்குன்னு அந்த மனுஷன் உங்களை கட்டி பிடிச்சிருப்பாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதும் மேம் நான் அப்போ போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிரைவர் கேட்குறாரு. சரி போங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் டிரைவருமே போயிருந்திருப்பார். இங்கே குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கரெக்டாக சொல்லிட்டேன். ஆமாம் நான் 2 விஷயத்துக்காக குடிப்பேன். ஒன்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் குடிப்பேன். அப்படி இல்லையா 2 ரொம்ப சோகமாக இருந்தால் குடிப்பேன். இதில் 3வது ஒன்று ஆப்ஷனில் இருக்குது. அது பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் அப்படிங்கும் போது குடிப்பேன். நான் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் இல்லை. ஆனால் சேடாக இருக்கேன் அதனால எனக்கு குச்சா. உங்களை அப்படியே பார்க்குறாரு. சரி வெறும் வயிற்றோட தூங்கக்கூடாது, வந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. கையை பிடிச்சி உட்கார வச்சு யுவா அப்படிங்கிறீங்க. சொல்லுங்கள் மேடம். இட்லி எடுத்துகிட்டு வா சாப்பிட்ணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வரா. நீங்கள் எல்லாத்தையும் வைக்கிறீங்க. அந்த மனுஷனுக்கு தட்டெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே வைக்கிறீங்க. அந்த மனுஷன் தட்டில் கையை வைக்கவே இல்லை. அதுக்கு மாறாக உங்களை தான் பார்க்குறாரு. சாப்பிடுங்க அப்படிங்கிறீங்க. நான் அது வரைக்கும் சரக்கு அடிச்சு சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிறாரு. ஓ சரி அப்போ பாலாவது குடிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம். எப்படி? மொதல் தடவை உனக்காக சாப்பிட்றேன். ஆனால் ஒரு கண்டிஷன். என்னது? நீ தான் ஊட்டிடணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நவர போகிறீங்க. நீங்கள் ஆக்சுவலாக கண்ணாடி வளையல் போட்டிருப்பீங்க. பேர் ஆஃப் 2 போட்டிருக்கீங்க. விச் மீன்ஸ் 4 பேங்கிள்ஸ் இன் 1 ஹேண்ட். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கவே டக்குன்னு பிடிக்கும் போது பிடித்ததால் அப்படியே ஒரு ஹேண்டில் இருக்கிற பேங்கிள் டப்புன்னு ப்ரோக் ஆகி பிளுக்குன்னு கீழே உடஞ்சிருக்கும். ஐயோ சாரி, நீ கண்ணாடி மாதிரி இல்லை, நான் மறந்துட்டேன், உன்னை ஹர்ட் பண்ணிட்டேண்ணா, சாரி. நான்
அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாரு. இவா புள்ள அந்த இடத்த விட்டு போயிட்டா. என்ன பண்ணுறீங்க, எதுக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு வந்துட்டு நிற்கிறீங்க, யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு. நான் அவனை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கேன்ல, ஹர்ட் பண்ணுறத தவிர எனக்கு வேறு வேலையே இல்லைல்ல உங்ககிட்ட. எப்போ பார்த்தாலும் உன்னை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கு, அதுதான் பண்ணிகிட்ருக்கல்ல. ஐயோ, எப்போ பார்த்தாலும் நான் தான் ஹர்ட் பண்ணிட்டே இருக்கேன். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் என்னை ஹர்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹேண்ட்லேருந்து டப்புன்னு ஒரு ட்ராப்லெட் ஆஃப் பிளட்டு அப்படியே டப்புன்னு சொட்டுது. கிளாஸ் வந்து கையில் குத்தி அதுலேருந்து வந்ததாக இருக்கும். நீங்கள் முதல்ல ரூம்குள்ளே போங்க. யுவா அப்படிங்கிறீங்க. இவரை கொஞ்சம் ரூம்க்கு அழைச்சிட்டு போறியா? சரிம்மா. அவர் என்ன அழைச்சிட்டு போக மாட்டியா? அந்த அளவு நான் கெட்டவன் ஆகிட்டேன்ல உங்களுக்கெல்லாம் இப்போது. பரவாயில்ல, நானே போய்க்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தடுமாறி தட்டி அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. நீங்கள் அவருக்கு அப்படியே கஷ்டப்பட்டு மேலே ஏறி போயிட்டாரா அப்படின்றது வரைக்கும் கன்சர்ன்ட் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஃபைனலி அவர் மேலே ஏறி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு, யுவா வெறும் வயித்தோடு தூங்க வேண்டாம், அவருக்கு ஒரு கிளாஸ் பால் மட்டும் கொடுத்துரு. சரி சரி, நானும் மேலே போய் தூங்குறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி. ஸோ நீங்கள் அப்படியே மேலே போகிறீங்க. அப்போ தான் உங்கள் அம்மா வந்து ஜங்குகாவோட வாய்ஸ் கேட்டதால் சரி என்ன தான் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வெளில வந்திருப்பாங்க. வெளில வந்துட்டு அவங்க அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே இந்த சரௌண்டிங்ஸை நம்ம பார்க்க மாட்டோம், நோட்டை விட மாட்டோம், அப்சர்வ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பார்க்க வச்ச வெள்ளை தரைக்கு அதுக்கும் கிளாஸ் பீஸை, அதுவும் மெரூன் கலரு, நல்லா பிரைட்டனாகவே தெரிஞ்சிருக்கும். அவங்க அப்படியே பார்த்துட்டு அதை பக்கத்தில் இருக்கிற அந்த இதுவும் பார்த்துட்டாங்க, ட்ராப்பும் பார்த்துருக்காங்க. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு குடுகுடுன்னு அதை போய் பார்க்குறாங்க. அதை அப்படியே அந்த ட்ராப் அப்படியே லைட்டாக தொட்டு பார்த்துட்டு அதோட டென்சிட்டி பார்த்துட்டு, யாரோடது இது அப்படியே உங்கள் கையை பார்க்குறாங்க. உங்கள் கையில் உள்ளதுன்னு தெரிஞ்சது. வயன் ஒன்று ஏதாவது பண்ணானா அவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ இல்லை, நான் தான் தெரியாமல் டேபிளில் கை இடிச்சது, அதனால தான், வேற எதுவும் இல்லை. யுவா மேடம் இங்கே வா. இங்கே என்ன நடந்துச்சு? நீங்கள் அப்படி கண்ணை கட்டுறீங்க, சொல்லாத அப்படிங்கிற மாதிரி. அதான் சார் வந்தார், சாப்பாடு வைக்கணுமான்னு கேட்டேன், அமைதியாக இருந்தார், சாப்பாடு வைக்க வந்தேன், அதுக்கப்புறம் சாப்பாடு வேணான்னு போயிட்டார் மேம். மேடம் வர வழியில் தெரியாமல் டேபிளில் இடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, 2 பேருமே அட் அ டைமில் எந்த கார்னரில் இடிச்சிங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி சொல்லும் போது நீங்கள் வேறு ஒரு கார்னரை பாயிண்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த பொண்ணு வேறு கார்னரை பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பா. அதில் அது அப்படி சொல்லிட்டு 2 பேருமே அட் அ டைமில் மாற்றிருப்பீங்க. இங்கே என்ன நடந்தது? யுவா பொய் சொல்லாமல் சொல்லு. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. அவர் குடித்தது கொண்டதை எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. இப்போ பேசினா நிதானத்தில் இருக்க மாட்டான். அவன் தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்கான். நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு நாள் போக போக புள்ள மேலே உள்ள வெறுப்பு கூடிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓ, நானே அவங்க அம்மாவையும் பிள்ளையும் பிரிக்கிறேன், இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையில் கை வச்சிட்ருக்கீங்க. அந்த டைம் யுவா பிள்ளை வந்துட்டு, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் எதுவும் உங்கள் மேலே பழியை தூக்கி போட்டுக்காதீங்க, நடந்தது எல்லாமே தற்செயலாக நடந்தது தான்,
இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பேண்டேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பொண்ணு பார்க்குது. அந்த இடத்துல பேண்டேட் போட்டு விடுறா. ஸோ நீங்கள் எதுவும் நினைக்காம நிம்மதியாக தூங்குங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. உங்களுக்கு எங்கே இங்கே நிம்மதியாக தூங்குறது? நீங்கள் அப்படியே போயிட்டு உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ரூம் இருக்கும்ல, அந்த ரூமுக்கு போயிட்டீங்க. எங்கே அந்த மனுஷனுக்கு அதான் சேடாக இருக்கார்ல, புலம்பி தள்ளுறாரு அவரோட ரூமில். அவர் உட்காந்துட்டு, நான் தான் பையனுக்கு கஷ்டம் கொடுக்குறேன், நான் அவன் லைஃப்பில் வந்ததே பெரிய விஷயம், ஐயோ ஏன் இப்படி பண்ணேன், அந்த பொண்ணு நிம்மதியாக அவரோட கிராமத்தில் இருந்தால் நான் தான் போய் அவளை கல்யாணம் பண்ணி கொடுமைப்படுத்துகிறேன், என்னால் தான் சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே ஃபைனலி இதை அவள்கிட்ட கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, குடி போதையிலே அப்படியே உங்களோட ரூமுக்கு வந்து நாக் பண்ணியிருந்திருப்பார். டைமை பார்க்குறீங்க, கரெக்டாக 12:45. கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, இட்ஸ் நன் அதர் தேன் ஜேகே. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, டக்குன்னு அந்த மனுஷன் உள்ளே வந்துட்டு, ஒன்று கேட்கணும். இந்த நேரத்துலையா? என்னது? நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன்னா? ஐயோ இல்லை. ஆமாம், அப்படி தான் எனக்கு தெரியும். நான் கஷ்டம் தானே படுத்துகிறேன். இல்லைங்க, நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. சரி, நான் இதுக்கு மேலே உனக்கு கஷ்டம் கொடுக்கல. நீ சந்தோஷமாக இரு. இதுக்கு மேலே உன் வழியில் நான் குறுக்க வரல. உனக்கு அப்பயும் பத்தலைன்னா நான் வேணா உனக்கு டிவோர்ஸ் தரேன். உங்கள் கண் அப்படியே வைடாக ஓப்பன் ஆகுது. என்ன டிவோர்ஸா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஏய் இது பாரு, லூஸ் மாதிரி கண்டதை போட்டு உளறிட்டு இருக்க, அதை குடிச்சிக்கிட்டு கழிசாட பயலை. என்னை பார்த்தா என்ன, கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு 4 நாள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே விவாகரத்து பண்ணுற பொண்ணு மாதிரி தெரியுறேனா? எங்கள் ஊர் பொம்பளைங்கெல்லாம் குடிகாரனே கல்யாணம் பண்ணி கிட்னி லிவர் எது போனாலும் கடைசி வரைக்கும் கஞ்சோ கூழோ அவனுங்க கொடுக்கறது வரைக்கும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஊர்லேருந்து வந்துட்டு என்னால் அவனை சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? அந்த மாதிரி பேசுனேன்னு வச்சுக்கோயேன், மனுஷியாக இருக்க மாட்டேன், பத்ரகாளி மாதிரி ஆடிடுவேன். விவாகரத்தாமே இந்த மாதிரி என்ன இருந்தால் அடியோடு அழிச்சிரு. இந்த பாரு, இதுக்கு மேலே இந்த மாதிரி நீ பேசணும்னு வச்சுக்கோ, கொமட்டியில் பண்ணதுக்கு உனக்கு கொமட்டியில் தான் கொடுக்கணும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு லொட்டுன்னு மண்டையில் அடிச்சிருப்பீங்க. என்னடி அடிக்கிற அப்படிங்கிறாரு அவர். பின்ன நீ பேசுனதுக்கு எனக்கு கொஞ்சிட்டா இருப்பாங்க, யாருக்கிட்ட வந்து என்ன வார்த்தை சொல்கிற? உனக்கு என்ன அவ்வளோ ஆசையாக இருக்கோ? அப்படியே நீ ஆசைப்பட்டாலும் நடக்காது தம்பி. உனக்கெல்லாம் நான் கொடுப்பேன்னு கனவுல கூட நினைக்காத. ஐ பொண்டாட்டியோட சந்தோஷமாக என்ன சண்டை நடக்காத குடும்பம் எங்கே இருக்குது? ஏன் சண்டை இருக்கிறதால நான் தனி ரூமுக்கு வந்திருக்கேன், அதனால என்ன? நீ தான் சமாதானப்படுத்தணும். நீ தான் உங்கள் அம்மாவை எப்படியாவது நான் நல்லா பார்த்துப்பேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு உங்கள் அம்மாவிட்ட சொல்லி நீ தான் பேசணும். ஏன்னா தப்பு பண்ணது நீ, அப்போ அதுக்கான பொறுப்பு நீ தான் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு அந்த பொறுப்புலேருந்து தப்பிக்கலான்னு மட்டும் நினச்ச அது இந்த வையன்கிட்ட நடக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவ்வளோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா அத்தைக்கிட்ட பேசி சமாதானப்படுத்துகிற, எண்ணி 10 நாளில் என்னை திருப்பியும் ஒரு ரூமுக்கு அழைக்கிற, ஒழுங்கா என் கூட குடும்பம் நடத்துகிற, இல்லைன்னு வச்சுக்கோ மனுஷியாக இருக்க மாட்டேன் நான். என்ன நினச்சிட்டு இருக்க? அப்படியே ஐயோயோ அவன் கேட்டுட்டா நம்ம கொடுத்துருவோன்னு நினச்சியோ? அந்த மாதிரி ஆளெல்லாம் நான் இல்லை மாப்பிள்ள, அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. அப்படி இல்லைன்னா இந்த சிட்டி பொண்ணுங்க இருப்பாளுகளே, அவளுகெல்லாம் அப்பாடா கொடுத்துட்டானா நம்மளுக்கு வந்து காசு வரும் பணம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு அவளுக்கு நீ கேட்குறத கொடுத்துருவாளுங்க. ஆனால் நான் கிராமத்து பொண்ணு, என்கிட்டலாம் இந்த பருப்பெல்லாம் செல்லுபடி ஆகாது. அதனால சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதையாக நடந்துக்க. அதுவும் இல்லாமல் திருப்பி இந்த மாதிரி வார்த்தை உன் வாயிலேருந்து வந்துச்சு ஒன்றும் பண்ண மாட்டா. கை காலை கட்டி போட்டுட்டு, என் புருஷனுக்கு எதுவும் ஆகலை, கொஞ்சம் மூளை மட்டும் குழம்பி போயிடுச்சு, அதனால தான் கட்டி போட்டிருக்கேன்னு சொல்லி ஊரே ஏமாற்றி போடுவேன்னு சொல்லிவிட்டா அம்மா. அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு எதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது. புரிஞ்சுதா உனக்கு? யோ உன்னதாயா, புரிஞ்சுதா இல்லையா? உன்னதாயா கேட்குறேன், புரிஞ்சுதா இல்லையா?
ஆ ஆம் நீ மண்டையில் அடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஏதோ தெளிஞ்ச மாதிரி இருக்குது. அப்படியே சிமிட்டிக்கிட்டே உங்களை பார்க்குறாரு. இப்போ என்ன பார்வை என்ன? அப்போது என்ன டிவோர்ஸ்லாம் பண்ண மாட்டியா? ஹேய், இப்போ என்ன காட்டு காத்து கத்திட்டு இருக்கேன்? உன் காதில் அது செவிடங்காதில் உழுலையோ என்ன? இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உனக்கு அந்த இழவெல்லாம் கொடுக்க முடியாது. உன்னை அந்தளவு சுதந்திரமாக விட்டுருன்னு நினப்போ, அதுவும் அந்த சக்காலத்துக்கு நான் போய் கொடுப்பேன். உன்னை நினச்சாலும் நடக்காது. போயா டேய் போடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டாவா அப்படிங்கிறாரு. பின்ன நீ பேசுனதுக்குன்னா மரியாதை கொடுத்து வேற பேசுவாங்களோ? ஆமாம். என்ன இப்போ பேசணும்? இப்போ எதுக்கு வந்த? இந்த மாதிரி திட்டு வாங்குறதுக்கு தான் இந்த நேரத்தில் வந்தியாக்கும் அப்படிங்கிறீங்க. அப்போது நான் விவாகரத்து ஏய் இப்போ திருப்பி அதே வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கேன். என்னடா இப்போ என்ன நீ அடி வாங்கிட்டு போகணுமா என்ன? அப்போது உனக்கு என் மேலே கோபம் போயிருச்சா? இந்த பாரு தம்பி, எனக்கு உன் மேலே அம்புட்டு கோவம் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு கோவம் வந்தால் சரி பண்ண மாட்டிங்களோ? கோவம் வந்தால் சமாதானப்படுத்த மாட்டிங்களோ? அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்களா? ஓ, இதுதான் சிட்டி வாழ்க்கையா? இதுதான் பெரிய பணக்காரங்கன்னு சொல்வீங்களோ? அதுக்கான ஆள் நான் கிடையாது. அப்படி இருந்தால் நீங்களும் பணக்கார விட்டு போனால் தான் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும். என்ன கல்யாணம் பண்ணி நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. என்னை விட்டு ஒரு ஜல்லி பைசா கூட நான் நகர மாட்டேன். கட்டுனவன் நீ தான். காலம் முழுக்க நீ தான் என்னை பார்த்துக்கணும். நானும் அதே தான். வாழ்வோ சாவோ நல்லதோ கெட்டதோ இதுக்கு மேலே நான் உன் கூட தான் இருப்பேன். புரிஞ்சுதா? மாற்ற முடியாது. நான் உனக்கு எதுவும் பண்ணவும் மாட்டேன். அந்த வார்த்தையை கூட நான் என் கனவுல கூட சொல்ல மாட்டேன். புரிஞ்சுதுல? நான் மண்டே ஆட்டுற வாயை வந்து சொல்ல. புரிஞ்சுது. இப்போ என்ன வேறு ஏதாவது நான் பேசணும்னு எதிர்பார்க்குறியோ? அப்புறம் எதுக்கு இப்போ நின்றுட்டுருக்க? போவோம் ரூமுக்கு. ஓ சரி. என்ன மசன்னு மந்த மாடமே நிற்கிற? போயா போவோம் ரூமுக்கு. தேங்க்ஸ் டி அப்படிங்கிறாரு. என்ன டீ போட்டெல்லாம் பேசியாவது என்னை விட்டு போகமாட்டேன்னு சொன்னதுக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி, நான் கிளம்புறேன். போ அப்படியே நிற்கிற மசன்னு. சரி, பை. சட்டம் அந்த மனுஷனுக்கு திருப்தியாக இருக்குது. நீங்கள் அடித்த அடியில் அந்த மனுஷனுக்கு தெளிஞ்சே போச்சு சரக்கெல்லாம். அப்படியே அவரோட ரூமுக்கு வரும்போது லிட்ரலி செம்ம ஹாப்பியாக இருக்கார். லைக் அவளுக்கு வந்து நம்ம பாரமாக இல்லை, அவள் நம்மளை விட்டு போக மாட்டா. அப்பாடா, நம்ம இதுக்கு மேலே கஷ்டமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கில்ட்டோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லதோ கெட்டதோ இதுக்கு மேலே நம்ம தான் அவள் லைஃப்பை ஷேர் பண்ண போகிறோம். எப்படி என்னை திருத்திட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் லைக் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது, அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு ஜேகே. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிக்கிறேன். நியூ பாய் சார் அங்கே எபிசோட்லாம் நிக்கோ நீ